ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. இந்த காணொளி மூலமாய் நம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் காணும்படியாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஒரு முறை கூட நாங்கள் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். इस वीडियो के द्वारा परमेश्वर ने हमें दोबारा एक और बार मौका दिया अब परमेश्वर के बच्चों से मिलने के लिए, इसलिए हम परमेश्वर का स्तुति और आराधना करते हैं. हम प्रार्थना करेंगे. परलोकीय पितावे, उम्मुடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम के लिए हम धन्यवाद देते हैं. உம்முடைய அருமையான பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். आपके प्यारे प्रशंसा के लिए हम धन्यवाद देते हैं. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு துதிக்கிறோம். आपके दया के लिए हम धन्यवाद देते हैं. நாளெல்லாம் எத்தனை பிரச்சனைகளும் ஆண்டவரே இருந்தாலும், வீட்டுக்குள்ளாய் நாங்கள் அடைக்கப்பட்டது போல காணப்பட்டாலும், எங்கள் அன்பின் ஆண்டவர் ஆண்டவரே ஒரு தாய் தன் குஞ்சியை காப்பாற்றுவது போல எங்களை உடைய செட்டிகளுக்குள்ளாக வைத்து நீங்க பாதுகாத்து வந்தீங்களையா, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर पिछले दिनों में भी कितने सारे मुसीबतें आए और हम घर के अंदर बंद करके घर के अंदर बैठे रहे, लेकिन फिर भी परमेश्वर आपने जैसे एक माँ अपने बच्चों को संभाल के रखती है, उसी तरह परमेश्वर आपने हमें अभी तक संभाल के आया, उसके लिए हम धन्यवाद देते हैं. इस सुबह के समय पर परमेश्वर आपके हाथों में अर्पण करते हैं. परमेश्वर आपका आनंद भरा आत्मा हमें भी दीजिएगा. हमारे गीत को आप आशीर्वाद दीजिएगा. सुनने वाले संदेश को भी आप आशीर्वाद दीजिएगा. हर एक के ऊपर परमेश्वर का प्रशंसा उतर कर आना है. सिर्फ केवल आप ही को महिमा आना चाहिए. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमेन. 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 நம்முடைய பாடப்புத்தகத்துல 1402வது பாடல், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுக
சுகமானே சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் நாம் தெரிந்து கொண்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். நம்முடைய பாடத்திலே 224வது பாட்டு. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டிகளை அடித்து உயிரை எழும்பிடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ. 224வது பாட்டு நாம் பார்ப்போம். நம்ம பாட்டு எடுத்துக்கொள்வோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுக, அமைதியாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். 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 தாகம் உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய்.
தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புதுபெல்லன் அடைந்திடுவாய், நீ புதுபெல்லன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடியேற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடியேற்றிடுவாய். புதுபெல்லன் அடைந்திடுவாய், நீ புதுபெல்லன் அடைந்திடுவாய். 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 கர்த்தரின் நடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார். 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 எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த காலையில கேட்க போகிற வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை நாம துதிப்போமே. हम सभी परमेश्वर की ओर देखकर इस सुबह के संदेश को हम सुनने वाले हैं, उसके लिए हम धन्यवाद देंगे, स्तुति करेंगे परमेश्वर का। எத்தனை நல்லது, हमारे परमेश्वर कितना भला है। தாகமுள்ளோர் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர், परमेश्वर जो प्यास का साथ है उसके ऊपर परमेश्वर अपना पानी को डालते हैं। கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் தேவனுடைய அளவில்லாத அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். इस सुबह के समय पर जो भी आज इकट्ठा हुए हैं आपके सामने, उनके ऊपर परमेश्वर का सामर्थ और अभिषेक उतर कर आना है। இந்த காலையில எங்களோட நீங்க பேசுங்க. इस सुबह के समय पर परमेश्वर आप बात कीजिएगा। வார்த்தைகள் உம்முடையது ஐயா, परमेश्वर ये शब्द सारे आपके நீர் हैं। எங்களோட நீங்க பேசணும். आप हमारे साथ बात कीजिएगा। என்னுடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரியும். हमारा जो भी जरूरत है परमेश्वर आप जानते हो। உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே அடியனுடைய வாயிலை கடந்து ஆண்டவரை கட்டளையிடணும். परमेश्वर आपके शब्द सारे, आपके वचन आपके दास के ऊपर आप डालिएगा। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर आपका नाम का महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். परमेश्वर की वचन की ओर हम लौटेंगे। ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक 19वां अध्याय 19ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 19 वचन के आखिरी भाग को हम पढ़ेंगे। எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான்.
एलिया उसके पास जाकर एलिया ने अपनी चद्दर उस पर डाल दी। எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். उसके पास जाकर एलिया ने अपनी चद्दर उस पर डाल दी। இந்த காலையிலே நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை இருக்கும் இடம் தேடி வருகிற ஆண்டவர். आज सुबह के समय पर आपसे मैं जो वाक्य आपसे बताने वाला हूँ वचन वो है इसके पास जाकर இருக்கிறீர்களோ அந்த இடத்தை தேடி வருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். आप जहाँ पर हो उस स्थान पर आपसे आकर मिलने वाले आपके परमेश्वर. இங்கே ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு மனுஷனை அவர் தேடி போனார். यहाँ पर एक बड़ा परमेश्वर का दास एक बड़ा भविष्यद्वक्ता जो है वो पर एक व्यक्ति को जाकर ढूंढने जाता है. एलिया மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. एलिया एक बड़ा भविष्यद्वक्ता है. அவன் தேவன் அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டங்கள். परमेश्वर यहोवा उसे उन दिनों में बहुत अच्छे सामर्थ्य से उसे उपयोग कर रहे थे. அதே பழைய பாட்டிலும் அவனை குறித்து புதிய பாட்டிலும் நாம் ஏராளமான வார்த்தைகளை வாசிக்க முடியும். उनके बारे में जूना नियम भी हो या नया नियम में बहुत सारे वचनों में हम उनके बारे में पढ़ सकते हैं. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள் எலியாவை ஒரு நாளும் ஒருவரும் மறந்து விட முடியாது. जो भी जागृत के लिए प्रार्थना करते हैं वो एलिया को कभी भी नहीं भूल पाएंगे. அந்த நாட்களிலே எழுப்புதலுக்கு ஒரு உதாரணமாய் ஒரு காரணமாக அமைந்தவன் தேவனுடைய மனுஷனாகிய எலியா. उन दिनों में जागृति के लिए जो एक व्यक्ति होता है तो वो है परमेश्वर का दास एलिया. அவனை குறித்து அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள். उसके बारे में सुनकर उन दिनों में राजा सभी डर के मारे அவனை பிடிப்பதற்காக ராஜாக்கள் अनेक வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். उसे पकड़ने के लिए कई सारे राजाओं ने बहुत सारे सेनाओं को भी भेजा था. அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டு அழிந்து போனார்கள். वो सभी स्वर्ग से जो अग्नि को भेजा गया था उस आग में वो भस्म हो गए. கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை தேவன் பாதுகாத்து வந்தார். परमेश्वर ने एलिया भविष्यद्वक्ता को सुरक्षा करके रखा. அவன் போகிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. वो जहाँ कहीं भी किस घर पे जाता था சந்திக்கிற மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். और जिस सब व्यक्ति से वो मिलता था परमेश्वर उसे आशीष करता था. அவன் தன்னுடைய வீட்டுக்கு வரமாட்டானா என்று எதிர்பார்த்து அவிதமாய் இருந்தவர்கள் ஏராளமான மக்கள் இருந்தார்கள். क्या वो हमारे घर पे नहीं आएंगे ऐसे बहुत सारे लोग चाहते थे. அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எலியாவை குறித்து நாம் இங்கே வாசித்தோம். वैसे एक परमेश्वर के दास एलिया के बारे में ही हम यहाँ पर पढ़ते हैं. எலியா பரலோகத்திற்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் மரணத்தை காணாமல். एलिया जो है स्वर्ग राज्य में उठा ले गया लेकिन वो मृत्यु नहीं அவனை हुआ. எடுத்துக்கொண்டு போவதற்காக அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் கடந்து வந்து அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனது. उसे स्वर्ग राज्य में लेकर जाने के लिए कई सारे आग के रथ और आग से बना घोड़ा लेकर गया. இவ்விதமா எலியாவை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். ऐसे कई सारे कार्यों को हम एलिया के बारे में बात करते जा सकते हैं. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எலிசாவை தேடி அவருடைய கிராமத்துக்கு போகிறார். ऐसा एक परमेश्वर का दास एलिसा नामक व्यक्ति को ढूंढकर वो गांव में जाता है. எலிசா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. एलिसा जो है एक बड़ा सा राजा का परिवार का नहीं அவன் ஒரு है. பெரிய ஐஸ்வர்யவானும் அல்ல. वो बड़ा धनवान भी नहीं ஒரு है. சாதாரணமான விவசாயி. वो एक साधारण सा एक व्यवसायी है. ஒரு ஏர் மாடு மாத்திரம் வைத்துக்கொண்டு அவன் அதன் மூலமாய் தன்னுடைய பிழைப்பையும் தன் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வந்தான். वो एक साधारण सा किसान है जिसके पास एक ही बैल था जिससे वो उसका हल चलाता था. अनेक ஏர் மாடுகள் உழுவதற்காய் கடந்து போகும் பொழுது இவனும் அவர்களில் ஒருவனாகத்தான் போவான். ऐसे कई सारे बैल को जब लेकर जाते ये भी उनके साथ खेती में हल चलाने के लिए लेकर जाता था. ராஜாக்களின் புத்தகம் 19:19 நீங்கள் வாசித்தால் அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். पहला राजाओं का पुस्तक 19:19 आप पढ़ेंगे तो आप जान पाओगे. அவன் 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். वो 12 जोड़ी बैल अपने साथ लेकर वो हल जोत रहा था करके हम पढ़ते हैं. இரண்டாவது இந்த எலிசா
மற்றவர்களால் அந்த நாட்களிலே நிந்திக்கப்பட்ட ஒரு மனுஷன். और उन दिनों में ये एलीशा जो है दूसरों से वो निंदा किया गया एक मनुष्य था. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தை வாசித்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். दूसरा राजाओं का पुस्तक 2 अध्याय 23 24 अगर आप पढ़ेंगे तो आप जान पाओगे. இந்த தீர்க்கதரிசியா இந்த எலிசா அவிதமாய் ஸ்தோத்திரம் அவன் கடந்து வரும் பொழுது அங்கு இருந்ததான 40 வாலிபர்கள் அவனை நிந்தித்து परिगसितार. एलीशा जब वो वहां से आ रहा था तो वहां पर जो मौजूद 40 युवक व्यक्ति लोग युवक जो थे वो उन्हें निंदा कर रहे थे. அவருடைய தலையை அவிதமாக ஸ்தோத்திரம் அவலட்சணமாக நினைத்துக்கொண்டு முட்டை தலையா என்று சொல்லி அவனை நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள். और उसके सिर के बारे में उन लोग ने उसका मजाक उड़ाया और कहा कि टकला उसको कहा कि वो उसके सर पे बाल नहीं है करके उसे गंजा कहने लगे. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு மற்றவர்களால் அவருடைய உருவம் நிந்திக்கப்படக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிந்தனைக்குரிய ஒரு மனுஷரை தேடி மகா பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியா கடந்து போனார். उसका शरीर भी या उसका रूप भी वैसा ही होगा रहेगा, इसीलिए उसे इतने लोग अपमान और निंदा करते थे. ऐसा एक निंदा भरा व्यक्ति को ढूंढकर एलीशा ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். इस सुबह के समय पर आपको भी परमेश्वर ढूंढ कर आए हैं. எப்படி எலியா எலிசாவை தேடி போனான், जैसे एलिया एलीशा को ढूंढने गए, ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடம் தேடி இந்த காலையில உங்கள் மத்தியில வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். परमेश्वर यहोवा आज आपके पास आप जहां पर हो वहां पर आए हैं करके आप विश्वास करो. எலியா வெறுமையாக போகவில்லை. एलिया खाली हाथ नहीं गया. தன்னுடைய சால்வையை அவிதமாக எடுத்துக்கொண்டு எலிசாவின் மேல் போடும்படியாக அவன் கடந்து वो अपने चद्दर अपने पास लेकर एलीशा के पास एलीशा को डालने के लिए वो लेकर गए. எலியாவினுடைய சால்வை அத்தனை வல்லமை நிறைந்தது, அபிஷேகத்தினால் நிறையப்பட்டது. एलिया का जो चद्दर था वो इतना अभिषेक से भरा हुआ सामर्थ्य भरा था. அப்படிப்பட்டதான அந்த சால்வையை சாதாரணமான ஒரு மனுஷனாகிய ஒரு விவசாயியாகிய ஒரு மனுஷன் மேல எலியா போட்டார். ऐसे एक चद्दर को ही एलिया ने एलीशा एक जो साधारण सा किसान था उसके ऊपर डाला. ஒரு அருமையான ஒரு காரியம், कितना एक प्यारा भरा कार्य है. கிடைக்க கூடாத ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை தேடி வந்தது. जो किसी को मिल नहीं सकता, इतना बड़ा महिमा इतना बड़ा आशीर्वाद एक साधारण सा व्यक्ति को ढूंढ कर गया. இந்த காலையில ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். आज सुबह के समय पर यहोवा आपको परमेश्वर आपको ढूंढ நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருக்கலாம். हम उसके लिए हम कोई भी हम वर्दी नहीं रहे. எலிசா அதற்கு தகுதி இல்லாதவனாய் இருந்திருக்கலாம். हम उसके लिए हमारा कुछ वर्थ नहीं रहेगा. ஆனால் அவன் மேல எலியாவுடைய சால்வை விழுந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. लेकिन उस पर भी एलिया का जो चद्दर उस पर डाल दिया गया करके आप அந்த சால்வையை முறுக்கி அடித்தால் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. और वो चद्दर को ही जब उसने ऐसे उल्टा करके मारा तो वो योर्दान जो है वो उल्टा हो गया. அவ்வளவு அபிதமான அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு சால்வையை அவன் மேல போட்டு நான் செய்ததை நினைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு எலியா தன் வீட்டுக்கு தன் இருக்கிற இடத்தை தேடி போய்விட்டான். इतना बड़ा अभिषेक भरा वो चद्दर को सोचकर वो एलिया जो है अपने घर पे चला गया. இதை கண்ட திடீரென்று சம்பவித்த அந்த காரியங்களை எலிசா கண்டு அமைதியா இருக்கல. ये एलिसा का जो भी हुआ ये संभव देखकर एलीशा जो है वो चुप नहीं था. அவனால் இருக்க முடியல. वो चुप नहीं बैठ पाया. இதெல்லாம் ஒரு கனவு போல அவனுக்கு இருந்திருக்கலாம். ये सभी एक स्वप्न की तरह उसे रहा. ஆனால் நடந்தது உண்மை. लेकिन ये सब हुआ वो सच है. எலியாவுடைய சால் தம் மேலே இருக்கிறது. एलिया का चद्दर उस पर है. அவிதமாய் அவனை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிறைத்து கொண்டு இருந்திருப்பார். और परमेश्वर यहोवा उसको उसे सामर्थ से भर रहे होंगे. தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போனான்.
वो अपने घर पे गया, தன்னுடைய ஏர் மாடுகளை அவிதமாக அடித்து சமைத்து தன் குடும்பத்தார் கொடுத்து விட்டு எலியாவை பின்பற்றும்படியா எலியாவின் ஊரை தேடி கடந்து வந்தார். वो अपने बैल को उसने मारकर खिलाकर उनके परिवार को देकर वो एलीशा के पीछे चला गया उसके साथ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, எலியா எப்படி எலிசாவை தேடி போனான், एलिया जैसे एलीशा को ढूंढ कर गया, அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலையிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். उसी तरह परमेश्वर यहोवा आज आपको इस सुबह के समय पर मिलने आए हैं। நாம் நினைத்திராத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக தேடி வந்திருக்கிறார். हम जो सोच भी नहीं सकते हैं वैसे कार्यों को परमेश्वर आज आपको தேவனுடைய करने के लिए ढूंढ कर அபிஷேகத்தினால் आए हैं। உங்களை நிறைக்கும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். परमेश्वर के अभिषेक से भरने के लिए परमेश्वर आज நல்ல आपको ढूंढ कर आए हैं। சுகத்தை கொடுக்கும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். आपको अच्छा स्वस्थ तंदुरुस्त देने के लिए आज आपको உங்களுடைய ढूंढ कर आए हैं। கவலைகளை போக்கும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். आपके सारे परेशानियों, आपके सारे दुखों को दूर करने के लिए आज आपको ढूंढ कर என்னென்ன आए हैं। பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றி போடும்படியாக தேடி जो வந்திருக்கிறார். भी समस्या आज आपके जीवन में है वो सब बदलने के लिए परमेश्वर आज आपको ढूंढ कर आए हैं। அவர் வருவார் என்றால் अगर वो आपके पास आएंगे, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். आपके जीवन में एक बड़ा एक அதைத்தான் बदलाव நாம் लेकर பாடினோம், आएंगे। என்னை தேடி இயேசு வந்தார். वही हमने गीत भी गाया कि मुझे ढूंढ कर यीशु நான் आए। அவரை தேடி போகல, ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். मैंने उन्हें ढूंढ कर नहीं गया, लेकिन वो मुझे ढूंढ कर நாம் आए। அவரை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு எந்த ஞானம் அறிவு கிடையாது. हम उनको ढूंढ कर उनके पास जाने के लिए हमारे पास ஆனால் ज्ञान உலகம் नहीं है। தோற்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். लेकिन इस संसार के सृष्टि के पहले ही परमेश्वर ने आपको और मुझे चुना लिया। அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை தேடி வர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? उस परमेश्वर अगर आपके अकेले के जीवन में, आपके परिवार में आपको ढूंढ कर आना है तो आपको कैसा ஒரு होना है? 5 காரியங்களை மிக வேகமாக நான் சொல்லி நான் கடந்து போக நினைக்கிறேன். 5 कार्यों को मैं बहुत जल्दी बोलकर समाप्त करने वाला லூக்கா हूँ। எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 19वां अध्याय 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 5वां वचन ले लेंगे। சகை இருக்கிற இடம் தேடி ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல வந்து மரத்தின் கீழாக நின்றார். जहाँ पर जक्कई था वहाँ पर ढूंढकर परमेश्वर यीशु जो है उसके पेड़ के नीचे खड़े हो गए। மரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். उस पेड़ के ऊपर एक मनुष्य है। இயேசு அந்த வழியாக போய் கொண்டிருக்கிறார். यीशु जो है वो उस रास्ते से गुजर रहे थे। ஆனால் அந்த இடத்திற்கு ஆண்டவராய் கர்த்தர் தேடி வந்தது போல சரியாய் அந்த மரத்தின் கீழாக வந்து நிற்கிறார். और जैसे परमेश्वर बराबर सही समय पर उसे वहाँ पर ढूंढ कर गए, वैसे उसके पास गए, वैसे वो पेड़ के नीचे खड़े थे। சகையை தேடி வந்த ஆண்டவர் இந்த காலையிலே நம்மையும் தேடுகிறார். परमेश्वर जक्कई को जो ढूंढ कर गए परमेश्वर यीशु आज आपको भी ढूंढ कर आए हैं। அவனை தேடி ஆண்டவராய் கர்த்தர் அங்கே கடந்து போக வேண்டும். क्यों उसे ढूंढकर यीशु उसके पास गए? லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வாஞ்சையோடு வகை தேடினான். लूका 19:3 में हम पढ़ते हैं कि यीशु को देखना चाहता था कैसा है करके, इसलिए जक्कई वहां पर जाकर उन्हें देखने गया। அவரை குறித்து கேள்விப்பட்டான். उनके बारे में वो सोच रहा था, उनके बारे में वो அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். उनके बारे में वो सुना और इसलिए वो उन्हें ढूंढने देखने गया। முடியாது என்று சொல்லி நிக்கல. वो ऐसा नहीं होने वाला है करके वो वहीं पर खड़ा அதற்காக नहीं हुआ। அவன் பிரயாசம் எடுக்கிறார். उसके लिए वो बहुत प्रयास लिया। உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள வெறும் யோசனை மாத்திரம் இருந்தால் போதாது, பிரயாசம் எடுங்கள். आपके जीवन में भी आपको अच्छा अभिषेक पाने के लिए, परमेश्वर का उद्धारता पाने के लिए और फिर अच्छा स्वस्थ पाने के लिए हमें सिर्फ सोचना ही नहीं चाहिए, लेकिन उसके लिए हमें प्रयास भी करना चाहिए। ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். क्योंकि परमेश्वर हमारे हृदय को देखते हैं। நம்முடைய தாகம் நமக்கு இருக்கிறதா என்பதை அவர் கவனிக்கிறார். वो देखते हैं कि हमें उतना प्यास है क्या। நாங்கள் பாடினோம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். हमने गीत गाया कि जो प्यासा है
है उनके ऊपर परमेश्वर पानी को उंडालते நம்முடைய हैं। உள்ளத்திலே தாகத்தை ஆண்டவராய் கர்த்தர் உருவாக்குகிறவர் உண்மை, அந்த தாகம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். उस हृदय में परमेश्वर प्यास डालते हैं, वो सच है, लेकिन उस प्यास का कारण भी आप होना चाहिए। பசி உள்ளவனே தேவ நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்கிறார். जो भूखा है उसी के ऊपर परमेश्वर भलाई से भरते हैं करके இந்த சகைக்கு வாஞ்சை இருந்தது இயேசுவை பார்க்கணும். ऐसी तरह वो जकई को भी चाहत था कि यीशु को जाकर देखना है। அவர் ரட்சிக்கப்படணும் அப்படி நினைச்சிருக்க மாட்டான். वो उद्धार पाना है करके सोचा नहीं होगा। அவருடைய வீட்டிலே ஆசீர்வாதம் வரணும்னு நினைச்சிருக்க மாட்டான். अपने घर पे आशीर्वाद आना है करके ஆனா उसने அந்த सोचा नहीं होगा। இயேசுவை பார்க்கணும். लेकिन उस यीशु को जाके देखना है, எப்படியாயிலும் பார்த்திரணும். कैसे भी करके उन्हें देखना है। யோசிச்சு பாருங்க, பெரிய ஐஸ்வர்யவான், देखिए, सोचकर देखिए, एक बड़ा धनवान है, ஊர் உலகம் என்ன நினைக்கும்? लोग क्या सोचते ஒரு होंगे? பெரிய அதிகாரி, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் மரத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா வாலிபர்கள் அங்க இருக்க சின்ன பிள்ளைகளை கல்லேட்டி எறிவாங்க. एक धनवान जो है, एक बड़ा एक व्यक्ति जो है, इतना बड़ा व्यक्ति, वो अपने एक पेड़ पे जाके बैठ गया है, बोले तो सभा के सारे बच्चे सब पत्थर फेंक के मारे। என்ன சொன்னாலும் பரவாயில்லை, மேல ஏறி இயேசு எப்படியாலும் பார்த்திரணும். लेकिन उसने सोचा चाहे कोई भी कुछ भी कहे, लेकिन मुझे यीशु को जाके देखना है। பிரயாசப்பட்டார். उसने प्रयास निकाला। பைபிள் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहता யார் है? பரலோகத்துக்கு போவாங்க? कौन स्वर्ग राज्य में जाएगा? பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை யார் பிடித்துக் கொள்வார்கள்? स्वर्ग राज्य का आशीर्वाद को कौन पाएगा? மத்தேயு 11ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 11वां अध्याय 12ஆம் வசனத்திலே 12 वचन में பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. जो परलोक का जो राज्य है वो बलवान होता है, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான். और जिसे जो बलवान होता है वो स्वीकार कर लेता है। பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளணும்னா நம்ம பலவந்தம் செய்யணும், ஃபோர்ஸ் பண்ணணும், நம்ம அதற்காக பிரயாசம் எடுக்கணும். और जो स्वर्ग राज्य को पकड़ने के लिए हमें बलवान होना चाहिए, हमें उसके लिए प्रयास उठाना चाहिए। உலகத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில ரெஸ்ட் இன் பீஸ் இன் கல்லறையில நம்ம அந்த பேர் போட்டுட்டா போதாது. इस दुनिया में हम कैसे भी चाहे जिए, और आखिरी में हम मरते समय हमारा रेस्ट इन पीस करके ऐसे कफन में हमने कब्रिस्तान में हम डाला गया, तो उसका मतलब हम अच्छे से नहीं मरे। பரலோகம் போய் சேர்ந்துட முடியாது. उसका मतलब ये नहीं कि हम अच्छे से स्वर्ग राज्य पहुंच सकते हैं। ரெஸ்ட் இன் பீஸ் உங்களுடைய வாழ்க்கையில் வரணும்னா நீங்க பரலோகத்துக்குரியவர்களாய் நீங்கள் வாழணும், அதற்காக பிரயாசம் எடுக்கணும். और सच्ची में अगर हमारा आत्मा शांति होना चाहिए है तो हमें इसके लिए प्रयास करना है। ऐसे ही संसार में कैसे भी जीना नहीं है। ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். उसके लिए हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करना है। பேர் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழ்வது. कितने समय तक ऐसे ही नामक मसीह में जी सकते हैं? தேவனை தேடுங்க, பிரயாசிடுங்க, முயற்சிங்க. जाके परमेश्वर से ढूंढिएगा, प्रयास लीजिएगा और परमेश्वर को मिलना चाहिएगा। கர்த்தர் உங்களுடைய பிரயாசை பார்க்கிறவர் வெறுமையா இருக்க மாட்டார், உங்களை தேடி வருவார். जो परमेश्वर आपका प्रयास देखते हैं वो खाली नहीं बैठेंगे, वो आपको ढूंढते हैं। நீங்கள் இருக்கிற இடம் தேடி உங்களை தேடி அவர் வருவார். आप जिस स्थान पे हैं वहां पर ढूंढकर परमेश्वर आपको आएंगे। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहते हैं 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों का पुस्तक 15वां अध्याय 10ஆம் वचனத்திலே 10वां वचन, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசம் எடுத்தேன். उन सभी में से मैंने अधिक प्रयास लिया। அது தேவன் அது நிமித்தமாகத்தான் அவனுக்கு 12 நிருபங்களை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். इसीलिए परमेश्वर ने उस सभी लोगों से भी अधिक 12 नियम लिखने के लिए परमेश्वर ஆசியா கண்டம் முதற்கொண்டு ஐரோப்பியா கண்டம் வரைக்கும் 3 முறை அவன் மிஷனரி பிரயாணத்தை செய்தான். आशिया के देश से लेकर और यूरोपीय देश तक उन्होंने 3 बार यहाँ मिशनरी प्रयास करने, मिशनरी यात्रा में उन्होंने और जहाँ कहीं भी गए वहाँ पर सभी जगह पे कलीसिया स्थापन करने के लिए परमेश्वर ने सहायता की। उनके सारे चद्दर, उनके सारे वस्त्र, उनके सारे जो भी थे, जिस के ऊपर भी गिरता था वो सभी चंगा पाते थे। परमेश्वर उनको लेकर एक सामर्थ्य भरा कार्य करते थे। 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே और 56 भजन संगीता 8वां वचन, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறான், என் அலைச்சலே தேவரீர் என்ன இருக்கிறீர். परमेश्वर वहाँ पर भजन संगीता में दाऊद कहता है कि आपने मेरे यहाँ ढूंढ, आपने
इधर उधर என் घूमने का கண்ணீர் आपने நம்முடைய बिना துருத்தியில் देखा। வையும் அவைகளுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. मेरा आंसू परमेश्वर आपके पास ही है करके वो कहता है। எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவரை தேடினார். कितने सारे परेशानियों के बीच में भी उसने परमेश्वर को जाकर ढूंढा। கர்த்தரை அவன் மறந்து விடவில்லை. वो परमेश्वर को भूला नहीं। எவ்வளவு போராட்டங்கள், ஆனால் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளும் அழுது ஜெபிப்பார். कितने सारे दुर्बलता, लेकिन फिर भी वो हर एक दिन परमेश्वर के सम्मुख में बैठ के वो அவருடைய प्रार्थना அலட்சனை करता था। கர்த்தர் மறக்கவில்லை. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவன் அவிதமாய் நிராசைப்படுத்தவில்லை. और उसका यहाँ वहाँ फिरना परमेश्वर ने उसे तुच्छ नहीं समझा और उसके सारे आंसुओं को परमेश्वर ने ऐसे नहीं இவர்கள் निकाला। எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காய் பிரயாசம் எடுத்தவர். ये सभी लोग परमेश्वर के आशीर्वाद पाने के लिए प्रयास लिए। இந்த காலை நேரத்திலே इस सुबह के समय पर உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாசம் எப்படி இருக்கிறது? आपका आत्मिक प्रयास किस तरह है? உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? आपका चाहत किस पर है? விடக்கூடாது. आपको छोड़ना नहीं। தேவன் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. परमेश्वर जब तक आपको आशीष करते तब நீர் तक என்னை आपको छोड़ना ஆசீர்வதித்தால் नहीं है। நான் உம்மை விடுவதில்லை என்று யாக்கோபை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் போராடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். और जब तक आप मुझे आशीर्वाद नहीं करेंगे तब तक मैं आपको छोड़ूंगा नहीं करके जैसे परमेश्वर का दास याकूब कहता था, उसी तरह आपको भी परमेश्वर के सम्मुख में लड़ाई करना है। तब आप परमेश्वर का आशीर्वाद आपको ढूंढ कर आएगा। எலியா எலிசாவை தேடி போகவில்லையா? एलिया जैसे एलिशा को ढूंढ कर नहीं गया கர்த்தர் क्या? உங்களை ஏன் தேடி வர முடியாது? परमेश्वर आपको क्यों नहीं ढूंढ कर आ தேவன் உங்களை सकते हैं? ஆசீர்வதிக்க ஏன் தேடி வர முடியாது? परमेश्वर आपको आशीर्वाद करने के लिए என்னுடைய ढूंढ कर அபிஷேகமாக नहीं आ सकते हैं। சால்வியை உங்கள் மேல் ஏன் ஆண்டவர் போட முடியாது? उनका अभिषेक का चदर आपके ऊपर क्यों नहीं ओढ़ सकते உங்களுடைய हैं? சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை ஏன் மாற்ற முடியாது? आपका शरीर का सारे कमजोरी को क्यों नहीं बदल உங்களுடைய सकते கடன் हैं? பிரச்சனைகளை ஏன் தீர்க்க முடியாது? आपके कर्ज को क्यों नहीं परमेश्वर छुड़ा सकते இயேசுவால हैं? கூடாதவைகள் ஒன்றுமே அல்ல. यीशु से नामुमकिन कुछ भी नहीं है। ஓ ஆண்டவராகிய கர்த்தரால் எல்லாம் கூடும். परमेश्वर यहोवा से सब कुछ मुमकिन है। இந்த காலையிலே சகேவை தேடி வந்த ஆண்டவர் உங்களையும் தேடி வந்திருக்கிறார். इस सुबह के समय पर जैसे यीशु ने जक्कई को जाकर मिले, उसी तरह आपको भी मिलकर मिलने वाले அந்த हैं। மரத்தின் கீழாக வந்து நின்றவர் அவனை பார்த்து சகேவே என்று சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். वो पेड़ के नीचे खड़े होकर उन्होंने उसे देखकर जक्कई करके बुलाने लगे। நீங்கள் பிறக்க முன்பாகவே உங்களுக்கு பெயரிட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். आपके जन्म होने से पहले आपको नाम लेकर पुकारने वाले உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன பெயர் வைப்பார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். आपके माता पिता आपको क्या नाम रखेंगे करके परमेश्वर जानते थे। அவனை பார்த்து அருமையான ஒரு வார்த்தையோடு சொன்னார், சகேவே சீக்கிரமா இறங்கி வா. उसको देखकर एक प्यारा सा एक शब्द कहा कि जक्कई जल्दी से नीचे उतर कर आ। முதலாவது பெயர் சொல்லி அவனை கூப்பிட்டார். पहली बात तो उन्होंने उसको नाम पुकार कर இரண்டாவது बुलाया। உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா दूसरी बात उन्होंने कहा कि मैं तेरे घर पे आना है। இயேசுவுக்காக நீ ஒரு ஸ்டெப் எடுத்தீனா ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு 4 ஸ்டெப் எடுப்பார். अगर यीशु के लिए आपने पहला कदम उठाया है तो परमेश्वर आपके लिए 4 कदम उठाएगा। நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளருவதற்கு நீங்கள் பிரயாசம் எடுத்தால் தேவன் உங்களை கட்டாயம் பெருமையாக அனுப்பவே மாட்டார். अगर आपके आत्मिक जीवन में आप बढ़ने के लिए प्रयास लेंगे तो परमेश्वर आपको कभी भी ऐसे नहीं खाली हाथ छोड़ेंगे। பகல் முழுவதும் ரூத் களத்திலே அந்த வயலிலே அந்த வரப்பிலே தானியங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தார். सुबह दिन भर वो रूत जो है वो खेत में जाके धानियों को ऐसे हल चला रही कर रही थी। தன்னுடைய மாமி பார்ப்பதற்காக தன்னுடைய வீட்டுக்கு அவன் போகும்பொழுது வெறுமையா போகல, 6 படி கோதுமையோடு கூட அமிதமாய் போவாஸ் அவளை அனுப்பி வைத்தார். और जब वो शाम के समय पर वो अपने सासू माँ को ढूंढने जा रही थी तो वो खाली हाथ नहीं गए। उसने फसल काटा, इसलिए बोआज ने उसको 6 गोनी उसको ऐसे गेहूं के गोनी देकर उसे எல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு ஒரு மூலையில வயல்ல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கல. वो खेत में जाकर ऐसे ही बैठकर वो रोई नहीं कि ऐसा सब मेरा जीवन है क्या। எல்லாரும் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க,
उसने देखा कि कितने सारे लोग நான் இப்படி कितने अच्छे हैं। கதிரைகளை பொறுக்கிட்டு இருக்கிறேனே, मैं तो ऐसे फसल काट रही हूँ करके उसने नहीं இதெல்லாம் ஒரு सोचा। வாழ்க்கையா? क्या ये मेरा जीवन है? क्या இது उसने எவ்வளவு नहीं நிந்தையா, सोचा? எவ்வளவு அவமானமா இருக்குது. ये कितना निंदा है, अपमानित है करके नहीं सोचा। நினைக்கவே இல்ல, பிரயாசம் எடுத்தார். उसने नहीं सोचा ऐसे, और ஒவ்வொரு लेकिन वो प्रयास नहीं किया। மணியாக அவள் பொறுக்கினார். हर एक दानियों को वो निका फसल काटने लगी। அந்த இடத்திற்கு, அந்த பெத்லகேமிலே அவள் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவதியாய் மாறுவாள் என்பது அவளுக்கு தெரியாது. उस जगह पे, उस बेथलेहम में वो एक बड़े एक धनवान औरत बनेगी करके वो खुद नहीं जानती। ஏன் அவள் பிரயாசப்பட்டதை ஆண்டவர் கவனித்தார். क्योंकि उसने प्रयास निकाला, ये हो परमेश्वर ने देखा। அந்த தேசத்திலே, அந்த பெத்லகேமிலே ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவதியாய் அவளுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் மாற்றினார். उस देश में, उस बेथलेहम में वो बड़ी एक धनवान स्त्री बनकर रहेगी। உங்களை தேடி ஆண்டவராய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். आपको ढूंढकर परमेश्वर आपसे मिलने आया है। அழைத்து கொண்டு சகே தன் வீட்டுக்கு கடந்து போனார். उसको लेकर यीशु को लेकर जकई अपना घर पे गया। இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவராய் கர்த்தர் அந்த வீட்டை அமிதமாய் ரட்சிப்புகள் நடத்தி அதை வாழ்த்தினார். और आज इस घर पे, इस परिवार पे उद्धार आया है करके परमेश्वर ने उस घर परिवार के लोगों पर परमेश्वर ने उन्हें उद्धारता देकर उन्हें चलाया। அபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்தோடு கூட ஒரு சாதாரணமான சகைவை கர்த்தர் இணைத்தார். और ये भी एक अब्राहम परिवार से ही मिला हुआ है करके एक साधारण सा व्यक्ति को एक पवित्र, एक धार्मिक व्यक्ति से जोड़ा दिया। இத்தனை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சகை என்ன செய்தான்? ஒரே ஒரு காரியம், மரத்தில் ஏறி அவரை பார்க்கணும்னு பிரயாசம் எடுத்தான். इतने सारे आशीर्वाद पाने के लिए जकई ने क्या किया? सिर्फ एक ही कार्य किया, वो जाके पेड़ के ऊपर चढ़ गया ताकि वो उनको देख पाए। அவருடைய வாஞ்சி பார்த்த ஆண்டவர் சகல நன்மையினால் அவனை நிரப்பினார், அவனை ரட்சித்தார், அவருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். उसके चाहत को देखने वाले परमेश्वर उसको सारे भलाई से उसे पूरा किया, उसे उद्धार दिया और उसके परिवार को आशीर्वाद किया। இரண்டாவதாக दूसरी बात, யோவான் எழுதின சுவிசேஷம் योना का पुस्तक 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 28 वचन ले लेंगे। போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். और परमेश्वर के दास आए हैं, तुम्हें बुला रहे हैं। போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். परमेश्वर के दास आए हैं और तुम्हें बुला रहे हैं। இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், आप ये अधिकार को पढ़े, अध्याय को पढ़ेंगे 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே லாசரு வியாதியா இருக்கிறான் என்று இயேசுவுக்கு சொல்லி ஆள் அனுப்பினார்கள். और यहाँ पर अगर योना 11:3 में हम पढ़ते हैं कि लाजर जो है वो बीमार है करके यीशु को जाके भेजते हैं किसी को बोलने के வியாதி ஆரம்பமாய் இருந்தது. அந்த நேரத்திலே அவருடைய சகோதரிமார்கள் இயேசுவுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. वो उसका वो जो बीमारी का शुरुआत था, इसलिए उसके बहन सारे यीशु को जाकर ये बात बताना है करके वो किसी को भेज रहे हैं। வியாதி கொஞ்சம் கொஞ்சம் பாப்போம் 2 நாளைக்கு பாப்போம், देखेंगे बीमार कैसा है, देखेंगे 2 दिन और देखेंगे। முடியலன்னா இயேசுவுக்கு சொல்லி அனுப்புவோம். और अगर नहीं हुआ है, काफी बहुत ज्यादा बीमार हो गया, तो जाके यीशु को बताएंगे। அப்படி அவங்க நினைக்கல. वैसे उन्होंने नहीं सोचा। ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் இயேசுக்கு அதை தெரிவிக்கிறார். वो छोटा सा एक कार्य रहेगा तो भी वो जाके यीशु को बताना है, மேல் அவர் அன்புள்ளவர். क्योंकि वो हमारे ऊपर प्रेम करते हैं। இன்னைக்கு நாங்க இருக்கிறோம்னா அவருடைய கிருபை இரக்கத்தினால தான். वो आज हम अगर मौजूद है तो वो उनका अनुग्रह के कारण है। அவங்களுடைய அப்பா அம்மாவை குறித்து பைபிள் சொல்லப்படல, क्योंकि उनके माता पिता के बारे में शास्त्र नहीं कहता 3 है। பேர் வாலிப பிள்ளைகள், 2-3 जन युवक है। எதிர்காலம் எப்படி இருக்கு என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. और उनका भविष्य कैसा होगा परमेश्वर ही जानते, ये नहीं जानते थे। ஆகையால் சின்ன காரியமானாலும் இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும். इसीलिए छोटा कार्य रहेगा तो भी वो जाके यीशु को बताना चाहते हैं। இயேசுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். यीशु को धन्यवाद देना है என்கிற ஒரு ஆவல் அந்த குடும்பத்தாரிடத்திலே காணப்பட்டது. हमेशा ऐसा एक चाहत उस परिवार पे भरा हुआ था। உங்களுடைய பிரச்சனைகளை இயேசுவிடத்திலே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? आप
आपके परेशानी को क्या आप यीशु के पास जाकर बोलते இது हैं? எல்லாமா சொல்லுவாங்க? ये सभी क्या आप यीशु से बात कर இது सकते எல்லா हैं? மனுஷனுக்கு வருகிறதானே? ये तो सबको होता है, அப்படி அல்ல. ऐसा नहीं உங்களுடைய सोचना। வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குது? आपके परिवार में क्या, आपके जीवन में क्या உங்களுடைய समस्या है? பிள்ளைகள் குறித்து பிரச்சனையா இருக்கலாம். आपके बच्चों के बारे में உங்களுடைய समस्या होगा, சரீரத்தை குறித்து பிரச்சனையா आपका இருக்கலாம். शरीर का समस्या உங்களுடைய होगा, எதிர்காலங்களை குறித்து பிரச்சனையா आपका இருக்கலாம். भविष्य में समस्या होगा, பொருளாதாரத்தை குறித்து பிரச்சனையா இருக்கலாம். आपके धन में, धन दौलत में நம்முடைய समस्या होगा, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பிரச்சனையா இருக்கலாம். आपके आत्मिक जीवन में समस्या होगा। சிறிய காரியம் பெரிய காரியம் எதுவா இருந்தாலும் இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். छोटा कार्य बड़ा कार्य जो भी हो आप यीशु से जाकर बोलिएगा। பிலிப்பியர் 4 அதிகாரம் फिलिपियों का पुस्तक 4 अध्याय 6 வசனத்திலே 6 वचन में பைபிள் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. बाइबल कहता है, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் आप किसी के लिए भी எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். आप किसी के लिए भी दुख ना उठाए और सब कुछ विनती को परमेश्वर से और स्तुति और आराधना और प्रार्थना के साथ परमेश्वर को बताइए। தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். सभी को आप परमेश्वर से बताइएगा। ஒரு சின்ன காரியம்னா நம்ம ஊருக்கெல்லாம் தெரிவிச்சிரோம். एक छोटा सा कार्य होगा तो हम पूरे संसार को बता देते हैं। வீட்ல ஒரு வீடு திறப்புள்ளனா எல்லாருக்கும் தெரிவிச்சிரோம். एक घर का एक स्थापना है तो हम पूरे घर पूरे मोहल्ले में बता देते हैं। மகளுக்கு திருமணம் என்றால் ஊரெல்லாம் தெரிவிச்சிரோம். अगर हम हमारे बेटी का शादी है तो हम पूरे शहर भर डिंडोरा पीटते हैं। இயேசுவிடத்தில் சொன்னீங்களா? लेकिन क्या आपने यीशु से कहा ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட இதற்காக ஜெபித்தீங்களா? और परमेश्वर के सम्मुख में क्या आपने इसके लिए प्रार्थना की? ஜெபித்து நீங்கள் முடிவெடுத்தீர்களா? क्या आपने आंसू बहाकर प्रार्थना कर कर आपने ये எல்லாரிடத்திலும் சொல்லிருப்போம். ஆனா किया? இயேசுவிடத்தில் சொல்ல நம்ம மறந்திருப்போம். हमने सभी को बोला रहेगा लेकिन यीशु से बताया नहीं रहेगा। ஆனால் இந்த குடும்பத்தை கவனிச்சு பாருங்க. சின்ன காரியம் வியாதியா இருக்கிற ஐயா சொல்லி அனுப்புனாங்க. लेकिन ये परिवार को देखिए, छोटा सा कार्य है, वो बीमार है और लेकिन यीशु के पास वो भेजते हैं किसी சொல்ல வேண்டியவருக்கு நீங்கள் சொல்லி அனுப்புங்க. जिसको बताना है, जिसको संदेश யாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமோ அவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. जिसको बताना है जाकर आप उसी को बताइएगा। அப்பொழுதுதான் அவர் உங்களுடைய வீட்டை தேடி அவர் கடந்து வருவார். तभी वो आपके घर पे ढूंढ कर आपको आएंगे। அவர் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலும் மாற்றி போடுவார். चाहे किस तरह के भी समस्या हो वो उस तरह के सारे समस्याओं को आपसे दूर कर देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷிடத்திலே சொல்வது நமக்கு அவமானமா இருக்கும். मनुष्य से कहने के लिए हमें बहुत अपमान होगा। அவன் என்ன நினைப்பான்? हम सोचते होंगे कि ये இந்த क्या பிரச்சனைகளை सोचता அப்படி होगा। சொன்னா அவன் என்ன நினைப்பான்? अगर ये सारे समस्या हम उसको बताएंगे तो क्या உண்மையாகவே सोचेगा? மனுஷன் நல்லா கேட்பான். ஆனா நாளைக்கு அது ஒரு நிலைமை மாறும்போது உங்களை 4 பேருக்கு சொல்லி கேவலப்படுத்தலாம். हाँ, बराबर है कि सही बात है कि मनुष्य अच्छी तरह से सुनेगा, लेकिन आप एक अच्छे स्थान में पहुंच जाओगे तो कल को वो आकर सबके सामने वो आपको लज्जित करेगा। கர்த்தரிடத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் ஒரு கால உங்களை குறித்து யாரிடத்திலும் சொல்லி கேவலப்படுத்த மாட்டார். लेकिन जब आप कोई भी कार्य हो आप परमेश्वर से वो बताते हो तो परमेश्वर चाहे कभी भी हो कहीं भी किसी से भी वो कहेंगे। 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 20वां अध्याय 12 வசனத்திலே 12 वचन में யுத்தத்தின் நெருக்கடி வந்துருச்சு. யுத்தத்திற்குரிய எதிராளிகள் எல்லாரும் யுத்தம் செய்வதற்கு அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ராஜா தன் பலவீனத்தை இயேசுவிடத்திலே தேவனிடத்திலே சொன்னார். और युद्ध का समस्या आ गया है और ऐसे सारे समस्या में सारे सेना सब लड़ाई करने के लिए तैयार हो रहे हैं, लेकिन तब एक राजा जो है अपने समस्या को परमेश्वर से बांटते हैं। இதை சேவர்கள் கேட்டால் என்ன நினைப்பார்கள்? ये सभी सेना के लोग अगर सुन लेंगे तो क्या பிரபுக்கள் होगा? மந்திரிகள் சேனாதிபதிகள் கேட்டால் என்ன நினைப்பார்கள்? और अगर बड़े बड़े मंत्री लोग बड़े वहाँ के राज्य के बड़े लोग सब है जो है वो सुनेंगे तो क्या எதிராளிகள் सोचेंगे? கேட்டால் நகைப்பார்களே. अगर दुश्मन ने ये सुन लिया तो क्या होगा? वो हंसेगा मेरे ऊपर। அவன் நினைக்கல. वो सभी नहीं सोचा उसने। தேவனிடத்திலே சொன்னார். वो जाके परमेश्वर से என்ன कहा। சொன்னார்? क्या कहा? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. इतने सारे झुंड लोगों से के बीच में खड़ा रहना परमेश्वर मुझे बल नहीं है। செய்வது என்னதென்று எனக்கு தெரியல. मैं क्या करने वाला हूँ मैं नहीं जानता हूँ। ஆண்டவரே எனக்கு யோசனை வரலையா, தலையெல்லாம் சுத்துது. परमेश्वर मुझे कोई सोच नहीं आ रहा, मेरा सर फिराने लगा। பலன் இல்லையா.
मुझे कोई ताकत என்ன भी செய்வதுன்னு नहीं है। எனக்கு தெரியல, தடுமாறிட்டு இருக்கேன் ஐயா. मुझे क्या करना है मुझे नहीं पता। मैं ஒன்னே ஒரு बहुत चक्कर आ रहा है, ஒன்னே ஒரு மாத்திரம் எனக்கு தெரியும். लेकिन केवल एक ही बात मैं जानता हूँ, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. मैं आपकी ओर देखता हूँ, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். मैं आपकी ओर देखता हूँ உம்மை நோக்கி परमेश्वर। பார்த்து என்னுடைய பிதாக்கள் வெட்கப்படல. आपको और देखते हुए मेरे पिता लोग உம்மை कोई भी लज्जित நோக்கி नहीं हुए। பார்த்த எந்த பரிசுத்தவான வெட்கப்படல. आपको जो देखे कोई भी धार्मिक लोग कभी உம்மை भी लज्जित नहीं நான் हुए। நோக்கி பார்க்கிறேன். उसी तरह आपको आज मैं देखता அந்த हूँ। அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். उस अध्याय को आप देखिएगा ध्यान தன்னிடத்தில் से। இருந்த ஒரு சேவகனும் ஒரு வீரனும் சாகவில்லை. उसके पास जो भी एक सेवक था, जो भी एक सेने के लोग थे, कोई भी नहीं இங்கே मरे। இருக்கிறதான அம்புகளை எடுத்து அங்கே வைக்கவில்லை. எந்த எதிராளி மேலும் அவிதமாக எய்யவில்லை. कोई भी धनुष और बाण का उन्होंने उपयोग नहीं किया, किसी दुश्मन से उन्होंने झगड़ा नहीं நின்று किया। பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். सिर्फ ऐसे ही खड़े होके देख தேவன் रहे இறங்கி थे। கிரியை செய்ய ஆரம்பித்தார். परमेश्वर उतर कर उन पर क्रिया करने வந்ததான लगे। எதிராளிகள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் அவர்களை சண்டையிட்டு அவர்கள் எல்லாரும் மடிந்தார்கள். आए हुए सारे दुश्मन लोग एक दूसरे के साथ लड़ाई करके वहीं पर मृत्यु हो गए ஓ थे। நம்முடைய தேவன் எத்தனை நல்லது. वो हमारे परमेश्वर कितना भला है। நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு இடத்திலே நீங்கள் சொல்வீர்கள் என்றால் जब आप जिससे कहना है उसको जाके உங்களுடைய कहेंगे। புத்திக்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்ட முடியாத மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். आपके ज्ञान से ऊंचे अधिक कार्य परमेश्वर करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஓ ஸ்தோத்திரம். அந்த வீட்டார் ரெண்டு சகோதரிகள் தன் சகோதரன் வியாதியா இருக்கிறான் இயேசுவிடத்திலே சொல்லி அனுப்பினார். वो घर वाले जो दो बहनें थे, अपना भाई उनका भाई जो बीमार है उसके बारे में संदेश वो यीशु को जाके बताते हैं। உங்களுடைய மனதை இறுக்கி கொண்டிருக்காதீங்க. आपके हृदय को, आपका मन को ऐसे ही நடக்கிறது गड़कर போல पकड़ के न நடக்கட்டும் रखेगा। அப்படின்னு இருக்காதீங்க. चाहे जो हो रहा है होने दो करके ऐसे ही नहीं रहेगा। கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. परमेश्वर से आप बांटिएगा। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक पहला अध्याय 15ஆம் வசனத்திலே 15 वचन में அன்னாள் போய் ஜெபித்தா. अन्नाल जाके प्रार्थना करने எவ்வளவு लगी। காலம் அழுதுட்டு இருக்கிறது. कितने समय तक ऐसे ही रोना है, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறது. कितने समय तक खाए बिना रहना நான் है। ஆராதிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் मैं அல்லவா. आराधना करने वाली जीवित परमेश्वर ஏன் है, இடத்துல போய் சொல்லக்கூடாது. क्यों उनसे नहीं जाके बांटना है। இந்த காலையில அதை யோசிங்க. आज सुबह के समय पर वो सोचिएगा। அவ என்ன செய்தா? எந்த டாக்டர் இடத்துல போகல. उसने क्या किया? कोई डॉक्टर के पास नहीं गई, எந்த மனுஷனை தேடி போகல. कोई व्यक्ति को ढूंढ कर नहीं ஆண்டவரை गई, தேடினா. वो परमेश्वर को ढूंढी। சும்மா போயிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வரல. वो जाकर ऐसे छोटा सा प्रार्थना தன் करके இருதயத்தில் नहीं இருக்கிற आई। எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றினார். अपने हृदय के जो भी बोझ है वो परमेश्वर के पास डाल என்னென்ன दी। பிராபலங்கள் இருந்தது, என்னென்ன நிந்தை அவமானம் இருந்தது, எல்லாவற்றையும் தேவனிடத்திலே அவள் சொன்னார். उसके पास जो भी समस्या था, जो भी अपमान से गुजर रही थी, वो सभी परमेश्वर से वो कहने लगी। கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டாரே. परमेश्वर ने उसके प्रार्थना அருமையான सुनी। சாமுவேலை கர்த்தர் கொடுத்தாரே. प्यारा सा एक सामुएल को परमेश्वर दिया। அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் எடுத்து वो பயன்படுத்தினார். कितना एक बड़ा भविष्यद्वक्ता के रूप में परमेश्वर ने ஒரு इसका उपयोग காலம் किया। அன்னால் அந்த சம்பவத்தை அவளால் மறக்க முடியாது. कभी भी अन्नाल वो ऐसा एक संभव को नहीं भूल இந்த सकेगी। காலையிலே ஆண்டவராய் கர்த்தர் அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். उसी तरह परमेश्वर आज आपके जीवन में चाहते हैं। அவரை நீங்கள் அந்த வாஞ்சியோடு கூட நீங்க தேடினா கர்த்தர் உங்களை தேடி வருவார். उसी चाहत के साथ अगर आप भी ढूंढोगे तो परमेश्वर आपसे मिलने आएंगे। வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பினார். बीमार है करके बोलकर भेजा गया। இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நினைத்து அவர் அப்படியே அமைதியாக இருந்தார். அவர் மரித்தான், அடக்கமனப்பட்டார்கள். ஆனால் இயேசு அங்கே கடந்து வந்தார். लेकिन अब उनके पिता का नाम का महिमा होगा करके वो ऐसे ही चुप था, वो मर गया था, उसे दफना गया और उसी समय पर यीशु वहां पर आए। இயேசு சொன்ன உடனே ஆண்டவராய் கர்த்தர் இங்கே வந்திருக்கலாமே.
क्यों यीशु बोलते ही वहां पर परमेश्वर आ जाना चाहिए था? சின்ன வியாதிதானே, ஆண்டவர் அபிதமாய் வந்தால் உடனே சுகம் கிடைக்குமே. छोटा सा बीमार ही है, लेकिन अगर वो परमेश्वर वहां पर आ जाते तो वो चंगा पा சில लेता। நேரங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் உம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாய் பதில் கொடுக்காததற்காய் நீங்கள் துக்கப்படாதீங்க. कई समय पर ऐसा हो सकता है कि परमेश्वर आपके प्रार्थना का जवाब तुरंत नहीं देते, उसके लिए आप दुख नहीं होना है। நிச்சயம் அதற்கு பதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். निश्चय उसके लिए भी जवाब है करके आपको भूलना नहीं है। சாயந்திரத்திலே ஒரு விதையை நீங்க அவிதமாய் ஸ்தோத்திரம் நிலத்துல போட்டீங்க. आपने संध्या का शाम को एक बीज को आपने बोया, காலையில ஓடி போய் வளர்ந்திருக்குதான்னு பார்க்க கூடாது. और वो बीज जो है अभी बढ़ गया है क्या, पेड़ हो गया है क्या, सुबह जाके नहीं देख நீங்கள் सकते। விதைத்தது உண்மை என்றால் நிச்சயமாக அது அவிதமாய் அது விருட்சமாக எழும்பும். अगर आपने वो बीज बोया है वो सच है तो उसका सफलता आप जरूर पाएंगे। கட்டாயம் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. आपके प्रार्थना को भी जरूर एक जवाब है। இப்பொழுது 3 நாள் கழித்து அவர் வருகிறார். क्यों अभी वो 3 दिन के बाद देखने आता உலகத்திலே है? நடந்திராத ஒரு சம்பவம் அவிதமாய் அந்த வீட்டிலே நடக்க வேண்டும். क्योंकि जो संसार में नहीं हुआ ऐसा एक संभव उस घर में होना है। தேவனுடைய நாமம் அந்த ஊரிலே அந்த குடும்பத்தாரை அவிதமாக ஜனங்கள் எல்லாரும் मर्यादा செய்ய வேண்டும். परमेश्वर का नाम का मर्यादा उस सारे शहर के लोग, उस सारे गांव के लोग वहां पर उस घर में करना है। நேரத்தில் அவர் வந்து சுகமாக்கி இருப்பார் என்றால் யாருக்கு அது தெரிந்திருக்காது. एक छोटे से बीमारी के समय पर अगर उसने आकर उन्होंने आकर चंगाई किया होगा तो कोई भी नहीं जानते थे। 4 நாள் ஆகிவிட்டது. लेकिन अभी दफना कर 4 दिन हो गया था। அந்த நேரத்தில் தாம் இயேசு அங்கே வந்து அவனை உயிரோடு கூட எழுப்பினார். उसी समय पर यीशु वहां पर आकर उसे जीवित उठाया। ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். सारे लोग वहां पर இதெல்லாம் இப்படி நடக்குமா என்று அவர்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம் அவர்கள் பிரமித்து நின்றார்கள். और ऐसे सब हो सकता है क्या, वो बहुत आश्चर्यचकित रूप में देखने लगे। உன்னுடைய வாழ்க்கையிலும் பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சில காரியங்களை உன் வாழ்க்கையிலே தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். आपके जीवन में भी ऐसा एक अद्भुत कार्य करने के लिए ही परमेश्वर आपके जीवन में कोई तो समय कोई आपका प्रार्थना को थोड़ी देर तक दूर कर रहे हैं, जवाब नहीं दे रहे। यीशु वहां पर आए, அற்புதங்களை தேவன் செய்தார். अद्भुत कार्यों को करने लगे। மரித்த லாசரு ஜீவனோடு கூட எழுந்தார். मृत्यु हुआ लाजर को उन्होंने जी उठाया। அதான் நாம் வாசித்தோம். वही हम यहाँ पर पढ़ते हैं, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். गुरु आए हैं, तुझे बुला रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நீ ஆண்டவரை அழைப்பாய் என்றால் அவர் உன்னை தேடி வருவார். अगर तू परमेश्वर को बुलाएंगे तो परमेश्वर जरूर आएंगे அவர் உன்னோடு கூட சேர்ந்து உன்னுடைய துக்கத்தை அவர் சுமப்பார். और आपके साथ मिलकर आपके दुख को वो உன்னோடு கூட उठाएंगे சேர்ந்து அவர் உனக்காக அவர் அழுவார். और आपके साथ मिलकर आपके साथ वो रोएंगे, அப்படியே போக மாட்டார். वो ऐसे ही नहीं இந்த जाएंगे। துக்கத்தின் காரணங்கள் கண்ணீரின் காரணங்களை கர்த்தர் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு அருமையான ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். आपके दुख के कारण, आपके आंसुओं के कारण को एक बड़े खुशी और मगन में बदल देंगे। மூன்றாவதாக तीसरी बात, யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन का पुस्तक 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय 24ஆம் வசனம். 24वां वचन। என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். और मेरे नाम के जहाँ जहाँ मैं अपने नाम का स्मरण कराऊं वहाँ वहाँ मैं आकर तुम्हें आशीष दूंगा। என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். जहाँ मैं अपने नाम का स्मरण कराऊं वहाँ मैं आकर तुम्हें आशीष दूंगा। எந்த ஸ்தானமா இருக்கட்டும், कौन से भी स्थान हो, அது வீடா இருக்கணும், वो घर हो, வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், वो काम करने वाला இல்லாவிட்டால் நீ कंपनी போய் हो, கொண்டிருக்கிற பிரயாணமா இருக்கலாம். या फिर जाकर आए हुए எந்த यात्रा ஸ்தானத்திலும் हो। ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ண நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், और जहाँ कहीं भी जिस स्थान में आप परमेश्वर को आदर करने के लिए आप இந்த चाहते हैं, வசனத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நிமிஷமே உன்னிடத்திலே அவர் வருவார். और इसी वचन के द्वारा परमेश्वर उसी क्षण आपसे मिलने के लिए आएंगे। வெறுமையா இருக்க மாட்டார், खाली नहीं बैठेंगे, உன்னை பாதுகாப்பார், तुम्हें सुरक्षा करेंगे, உன்னை அவிதமாய் ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष करेंगे।
ஹalleluya हालेलुया। எங்க பைபிள் சொல்கிறது यहाँ पर शास्त्र என் कहता நாமத்தை है பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் நான் உடத்தில் வருவேன் जहाँ मैं अपने नाम का स्मरण करा वहाँ मैं तुम्हें आकर मिलूंगा। தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை துதியுங்கள், தேவனை கனப்படுத்துங்கள். परमेश्वर का महिमा करो, परमेश्वर को स्तुति करो, परमेश्वर का आदर करो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு பரமேறி போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். परमेश्वर यीशु मसीह जो है वो जी उठ के ही जब वो स्वर्ग में जाते हैं तब वो अपने चेलों को देखकर कहते हैं, அவர்களை பார்த்து இப்படி சொன்னார், वो देखकर उनसे ऐसे कहते हैं, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். उन्होंने कहा कि जाओ आप यरूशलेम में जाकर वहां पर खड़े हो जाओ, वहां पर इंतजार करो உன்னதத்தின் வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள் और स्वर्ग के सामर्थ्य से आप भरे पड़ेंगे। அவர்கள் போய் தேவனை துதித்து ஆராதித்தார்கள். वहां पर जाके परमेश्वर का स्तुति करने और आराधना करने लगे। லூக்கா 24 அதிகாரம் 53 வசனத்திலே அவர்கள் நாடோறும் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். और लूका 20:5 में हम पढ़ते हैं कि वो वहां पर रहकर परमेश्वर के स्थान में वो परमेश्वर का स्तुति कर रहे थे। அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். वो परमेश्वर का स्तुति कर रहे थे। ஆண்டவருடைய வார்த்தை என்ன? परमेश्वर का என் நாமத்தை எங்கெல்லாம் நீங்க பிரஸ்தாபப்படுத்தீங்களோ அங்கே நான் வருவேன். जहाँ कहीं भी मेरे नाम का स्मरण करते हो वहां पर मैं आऊंगा, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், मैं आपको आशीष दूंगा। ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் எல்லாரும் அங்கே அவிதமாய் தேவனை துதித்து அவர்கள் அர்ப்பணித்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். वहां पर सारे लोग, सारे विश्वासियों सब परमेश्वर को स्तुति और आराधना कर रहे थे। நடந்தது என்ன? हुआ क्या? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் प्रेरित का पुस्तक 2 अध्याय 3 வசனத்திலே 3 वचन में அக்கினிமயமான நாவுகளோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் பரத்திலிருந்து அவர் இறங்கினார். अग्नि से आग से भरे हुए परमेश्वर जो है वो वहां पर स्वर्ग से उतर कर எல்லார் மேலும் 120 பேர் மேலும் அந்த ஃபயர் அக்கினி அபிதமாக இறங்கி கொண்டிருந்தது. 120 लोगों के ऊपर वो आग, वो अग्नि अभिषेक वहां पर गिरने लगा। யாரெல்லாம் அங்கே இருந்தவர்கள் துதித்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை உயர்த்தினார்களோ அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய அமிதமான அபிஷேகம் ஆவியானுடைய வல்லமை அங்கே இறங்கினது. जो कोई भी परमेश्वर को स्तुति करने लगे और महिमा करने लगे उन सभी पर परमेश्वर का अग्नि वहां पर गिरने लगा। ஒருவரும் அங்கே விடப்படவில்லை, कोई भी वहां पर छूटे नहीं। அவர்கள் எல்லாரையும் துதியின் ஆவினாலே கர்த்தர் நிரப்பினார். उन सभी को परमेश्वर ने स्तुति के आत्मा से எல்லார் भर दिया। மேலும் தேவனுடைய அக்கினி இறங்க ஆரம்பித்தது. सभी के ऊपर परमेश्वर का आग का वो अभिषेक करने लगा। பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். वो सभी लोग अन्य भाषाओं में बात करने लगे। நம்முடைய தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். हमारे परमेश्वर को जहाँ कहीं भी हम उनका स्मरण करते हैं அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் करके परमेश्वर ने प्रतिज्ञा 16 அதிகாரம் 24-25 வசனத்திலே प्रेरित का पुस्तक 16-24-25 में हम पढ़ते हैं। பைபிள் அருமையாய் சொல்லுகிறது, शास्त्र अच्छे से कहता அவருடைய है கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கி இருந்தார்கள், और उनके पैरों को जकड़ के रखा கைகளும் था। கால்களும் அவிதமா இரும்பினால் அடைக்கப்பட்டிருந்தது. उनको हाथों को भी उनको बांधा गया था அவர்கள் விலங்கு போட்டப்பட்டவர்களாய் ஜெயிலில் இருந்தார். और उनको हथकड़ी डाल के हुए वो बंदी गृहों में रखा था उन्हें। அது துதிக்கிற இடம் அல்ல, वो स्तुति का एक स्थान नहीं था, ஜெபிக்கிற இடம் அல்ல, वो प्रार्थना करने वाला भी स्थल नहीं கண்ணீர் था। விட்டு ஒரு தப்பு பண்ணலையா, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அழக்கூடிய ஒரு நேரம். आंसू बहाकर मैंने तो कुछ गलती नहीं किया करके बोलने वाला एक समय था। ஒருவேளை இந்த வசனம் அவருடைய உள்ளத்திலே கடந்து வந்ததோ தெரியாது. लेकिन ऐसा हो सकता है कि ये वचन उनके हृदय என் में उस समय நாமத்தை पर आ गया। பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உம்மிடத்துக்கு வருவேன் என்று சொன்ன அந்த வசனங்கள் அவருடைய மைண்ட்ல சிந்தனையில வந்ததோ தெரியாது. ऐसा हुआ होगा कि उसने वो वचन सोचा होगा, जहाँ मेरे नाम का स्मरण होता है मैं वहां पर आऊंगा करके ऐसा उन्होंने सोचा होगा। அவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள். उन्होंने परमेश्वर का स्तुति करके गीत गाने लगे। எல்லாரும் அதை ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். वहाँ के सारे बंदी गृह के लोग सुनने लगे। பூமி அதிரத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு earthquake
அமிதமாய் பூகம்பம் அங்கே எழும்ப ஆரம்பித்தது. एक बड़ा सा एक भूकंप वहां पर आने लगा. எல்லாருடைய கட்டுகள், எல்லாருடைய அமிதமான விலங்குகள் எல்லாம் தெரிப்புண்டு கட்டுகள் எல்லாம் உடைந்து போனது. सारे लोगों के पैर के हाथ के हथकड़ियां वैसे टूटने लगे. எல்லாம் போட்டு அமிதமாய் கதவுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்டது, எல்லாம் திறக்கப்பட்டது. सारे ताला वहां पर लगा हुआ था वो सभी खुल गया था. எல்லாரும் இப்ப விடுதலையோடு கூட கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். अब सभी को छोड़ दिया, छुटकारा करके सभी छुड़ाए गए और परमेश्वर का आराधना தேவனை மகிமைப்படுத்தி பார், கர்த்தர் அந்த இடத்திலே வருவார். आप परमेश्वर का महिमा करके देखो, परमेश्वर वहां पर आएंगे. உன்னுடைய பிரச்சனைகளை அந்த நிமிஷமே கர்த்தர் மாற்றி போடுவார். वहां पर आपका समस्या को उसी क्षण परमेश्वर அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அந்த நிமிஷமே தேவன் நீக்கி போடுவார். उसी क्षण आपके सारे समस्याओं को उस समय पर ही बदल देंगे. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है. हालेलुया, हालेलुया. बड़ा अज्ञान காரியம் அங்கே நடந்தது. कितना प्यारा सा एक कार्य वहां पर हुआ. தேவனை நோக்கி அவர்கள் துதித்து பாடினார்கள். परमेश्वर की ओर देखकर वो स्तुति करके அவரை மகிமைப்படுத்தினார்கள். वो उनका महिमा करने தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தது. परमेश्वर का प्रशंसा वहां पर उतर कर आया. கட்டுகள் உடைந்து போனது. सारे हथकड़ियां टूटने காலையில लगे. என்ன கட்டுகளோடு கூட இருக்கிறீங்க? आज जो भी बंधन से आप बांधे हुए हो, முடியாத கட்டுகளா, प्रार्थना नहीं कर पाते, ऐसा एक बंधन है क्या? और आप स्तुति नहीं कर पाते हो, ऐसा एक घटना क्या? மாதங்களாக வருஷங்களாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுகளோடு கூட காணப்படுறீங்களா? अनेक सारे दिनों से आप प्रार्थना नहीं कर पा रहे और आप अभिषेक से भर नहीं पा रहे, ऐसा एक घाट आपके जीवन में बना हुआ है. ஆராதிக்கிற தேவனுடைய துதியை எதிர்பார்க்கிறார். पर मैं आप आराधना करने वाले परमेश्वर आपका स्तुति वो चाहते ஆண்டவரே हैं. நீ இறங்குன்னு சொல்லி கேட்டு பாருங்க. परमेश्वर आप उतर कर आइए, தேவனை துதித்து பாருங்க. आप उनका स्तुति करके देखिएगा. பிரச்சனை எல்லாம் கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். आपके सारे गांठ तोड़े जाएंगे, आपके समस्या दूर हो जाएंगे, आपके कमजोरी दूर हो जाएगा. அற்புதங்களை கர்த்தர் செய்வார். परमेश्वर एक अद्भुत कार्य आपके जीवन में करने தேவனுடைய लगेंगे. சமூகத்தை ஒரு நாளும் அசட்ட பண்ணாத. परमेश्वर के सम्मुख को कभी भी लज्जित मत தேவனுடைய समझना. சமூகத்தை ஒரு நாளும் அற்பமாய் நினைக்காத. परमेश्वर के सम्मुख को कभी भी एक छोटा सा कार्य है, मतलब चीज है करके नहीं समझना. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है. हालेलुया, हालेलुया. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறார். हमारे परमेश्वर अद्भुत करने वाले हैं. அவரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் தேவன் இறங்கி கிரியை செய்கிறார். जहाँ कहीं भी उनका नाम का स्मरण होता है, वहाँ पर परमेश्वर आकर क्रिया करते हैं. நான்காவதாக चौथी बात, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक 19वां अध्याय 3-4 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3-4 वचन हम पढ़ेंगे. எலியா தீர்க்கதரிசி அவன் சோர்ந்து போய் அங்கே காணப்பட்ட நேரம். एलिया भविष्यद्वक्ता जो है वहाँ पर बहुत ही निराशपन में वहाँ पर मौजूद था. 5ஆம் வசனம், ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜன பண்ணு என்றான். और वो भाव के पेड़ तले लेटकर सो गया और देखो एक दूत ने उस छूकर कहा उठकर खा. அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜன பண்ணு என்றான். उसे छूकर कहा उठकर खा. சோர்ந்து போன ஸ்தோத்திரம் எலியா निराशपन में था वो एलिया उस समय. ஆனால் இப்பொழுது அவன் ஜெபிக்கிறான். लेकिन अब वो प्रार्थना करता है. ஒரு பெரிய தேவ மனுஷன் முதலாவது ஆரம்பத்தில் பார்த்தோம். एक बड़ा सा परमेश्वर का दास पहले हमने देखा उनके. ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு அவனை பற்றி கொண்டது. लेकिन अभी उसके जीवन में एक निराशपन आ गया था. அந்த நேரத்தில் அவன் சின்ன ஒரு ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். उस समय पर वो छोटा सा प्रार्थना करता है, परमेश्वर काफी है मेरे लिए, मुझे उठा ले. தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. परमेश्वर सभी कुछ देखते हैं करके आप भूलना नहीं நீங்கள் है. துதிக்கிற துதியையும் கர்த்தர் கவனிக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் ஜெபிப்பதையும் கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर आपका स्तुति को भी देखते हैं और आप निराश होकर प्रार्थना करते हो वो भी ध्यान देते हैं. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அங்கே அனுப்பினார்.
परमेश्वर यहोवा वहाँ पर उस समय उनके एक दूत को भेजते हैं। தூதனை தேவ தூதனை அங்க அனுப்பினார். एक परमेश्वर के दूत को वहाँ पर भेजते हैं। எலியா இருந்த இடத்திலே ஒரு தூதன் அங்கே கடந்து வந்தான். एलिया जिस स्थान पे था वहाँ पर एक दूत लौट कर जाकर அவனை गया। தட்டி எழுப்பினார். उसे छू कर उठाया எலியாவே और उससे कहा, एलिया उठना, ஏன் நீ சோர்வாய் படுத்திருக்கிறாய்? क्यों तू निराशपन में सोया है? உனக்கு ஒரு ஆகாரங்கள் இருக்கிறது, तेरे लिए भोजन रखा गया, அதிகமாய் சோதர போஜனம் இருக்கிறது, तेरे लिए भोजन रखा गया இந்த है, அப்பத்தை நீ புசிக்க வேண்டும், और ये रोटी को तुझे लेना இந்த है, தண்ணீரை நீ குடி, तू पानी को पीना है, உனக்கு பலன் உண்டாகும். तुझे बल मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஓ ஸ்தோத்திரம். அவனை தேடி தேவன் தூதனை அனுப்பி வைத்தார். परमेश्वर ने उसे ढूंढकर परमेश्वर ने एक दूत को भेजा। ஏன் என்றால் நம்முடைய தேவன் சோர்வோடு கூட நீங்கள் இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. क्यों बोले तो परमेश्वर नहीं चाहते कि हम निराशपन में हो। நம்முடைய வாழ்க்கையில இந்த காலையில சோர்வோடு கூட இருக்கிறீங்களா? क्या आपके जीवन में भी आप बहुत निराश हो? இந்த சோர்வை ஆண்டவராய் கர்த்தர் மாற்ற தேவன் நல்லவர். इस निराश को दूर करने के लिए परमेश्वर भला है। ஆண்டவராகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. परमेश्वर यहोवा से नामुमकिन कुछ भी नहीं है। சோர்வுகளை மாற்றப்படுகிறவர். निराशपन को दूर करने वाले परमेश्वर। ஏசாயா 50ஆம் அதிகாரம் ऐसाया का पुस्तक 50वां अध्याय 40ஆம் அதிகாரம் 40वां अध्याय 29ஆம் வசனத்திலே 29वां वचन சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். और जो निराश में है उनको परमेश्वर बल देते हैं। ஆகையால் தான் எலியாவுக்கு பலன் கொடுக்கும்படியான ஆகாரத்தை ஆண்டவர் மனுஷன் மூலமாக அல்ல தூதன் மூலமாய் கர்த்தர் அனுப்பினார். इसलिए उसको परमेश्वर ने एलिया को ताकत देने वाला भोजन परमेश्वर ने एक साधारण व्यक्ति से नहीं लेकिन उनके एक दूत के द्वारा भेजा गया। 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 7वां वचन हम ऐसे पढ़ते हैं। அதை அவன் புசித்து 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தான். और वो हम पढ़ते हैं कि वो उसे खाकर 40 दिन उसने यात्रा किया। அந்த அளவுக்கு அவர் தேவ தூதன் கொடுத்த ஆகாரங்கள் 40 நாள் வரைக்கும் பலன் உள்ளதாய் நடக்க முடியக்கூடியதாய் காணப்பட்டது. और उस वाला वो भोजन उसको जो दिया गया इतना ताकतवर था कि उसको 40 दिन तक वो उपयोग हुआ। இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்த கடந்து इस வந்தார். सुबह के समय पर परमेश्वर आपको ताकत देने के लिए எலியா இருக்கிற இடத்திலே தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். एलिया जिस स्थान पे था परमेश्वर ने उसके दूत को भेजा गया। உங்களுடைய சோர்வுகளை மாற்றுவதற்கு இந்த காலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய இடம் தேடி அவர் வருகிறார். उसी तरह आपके निराशपन को दूर करने के लिए परमेश्वर यहोवा आपको आपके स्थान पे ढूंढ रहा है। எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையை உனக்கு தருகிறார். उन दिनों में जैसा परमेश्वर ने एलिया को भोजन दिया उसी तरह आज परमेश्वर आपके आत्मिक जीवन में भी परमेश्वर वो आत्मिक मन्ना को आपको देते हैं। इस प्रतिज्ञा के द्वारा मन्ना उन्हें बलப்படுத்தும். ए आत्मिक मन्ना जो है ये वचन है परमेश्वर वही आपके सारे निराशपन को दूर करेगा। सिर्फ एक कार्य को बोलकर समाप्त करता हूँ। 5वां कार्य 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் पहला राजा का पुस्तक 17वां अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में எலியா எழுந்து சாரிபாத் ஊருக்கு கடந்து போனார். एलिया उठकर सारीबात के शहर में गया। ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 17 अध्याय 10वां वचन में हम पढ़ते हैं। ஸ்தோத்திரம் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். वो वहां से चल दिया और सारपात को गया। ஏன் அங்கே போக வேண்டும்? क्यों वहां पर जाना है? எலியா எழுந்து சாரிபாத் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போனான். क्यों वहां से उठकर वो सारपात नामक शहर गया? அங்கே ஒரு சகோதரி அவருடைய பிள்ளையும் சாகக்கூடிய நிலைமைக்குள்ளாக இருக்கிறார். वहां पर एक स्त्री और उसके बच्चे मरने वाले थे। பஞ்சத்திலே எப்படி பிழைப்பது என்று தெரியாமல் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. अकाल में इस अकाल में कैसे हम जी सकते करके वो नहीं जानते थे और भविष्य में क्या होने वाला है करके फिक्र करके वहां पर एक எலிசாவை தேடி போகும்படியாய் சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அந்த எலியாவை ஒரு விதவையின் வீட்டை தேடி போகும்படியாய் சொன்னார். एलिशा को ढूंढकर जा करके बोलने वाले परमेश्वर अभी इस विधवा को भी जाकर मिल करके एलिया को परमेश्वर ஏன் காரணம்? அவள் பசியினால் அவள் சாகக்கூடாது.
क्योंकि कारण ये है कि वो भूख से नहीं मरना है, பட்டினினால் அவள் செத்து விடக்கூடாது. वो भूख से कभी नहीं मरना है. ஆண்டவருக்கு தெரியும், परमेश्वर जानते थे, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் பசியினால் வருந்த விடாத தேவன். परमेश्वर अपने बच्चों को कभी भी वो भूख से मराने नहीं देते அந்த थे. பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கணும். उन बच्चों को अद्भुत कार्य होना है. 17ஆம் அதிகாரம் 17 अध्याय 16ஆம் வசனத்திலே 16 वचन में தேவனுடைய மனுஷன் சொன்னான், परमेश्वर के दास ने कहा, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. और जैसे उस वचन के अनुसार जो उसने एलिया के द्वारा कहा था, न उस दड़े का मैदा चुका और न उस कुपी का तेल घट गया. 3 வருஷம் அந்த கொஞ்ச மாவு வளர்ந்து கொண்டே வந்தது. और 3.5 साल तक वो छोटा सा थोड़ा सा मैदा भी वो बढ़ते ही गया. அந்த கொஞ்ச எண்ணெய் 3 வருஷம் வளர்ந்து கொண்டே வந்தது. और वो थोड़ा सा कुपी का तेल भी 3.5 साल तक बढ़ते गया. பெரிய அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு எலியாவை கர்த்தர் அனுப்பினார். एक बड़ा अद्भुत कार्य होने के लिए ही परमेश्वर ने वो सारपात के नगर नामक विधवा के घर पे காலையிலே உங்களை தேடி வந்திருக்கிறார். उसी तरह परमेश्वर आज सुबह आपसे பரம मिलने आए हैं. எலியாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். एक परम एलिया जो यीशु मसीह है वो आपको ढूंढ कर आए हैं. உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடப்பிக்கணும். आपके परिवार में உன் अद्भुत कार्य தேவைகள் होने के लिए, சந்திக்கப்படணும். आपके सारे जरूरत पूरा होने के लिए உன்னை கர்த்தர் பாதுகாக்கணும். तुम्हारी रक्षा करने की. இந்த பயங்கரமான இந்த நிலையில சரியான வேலை இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். इस भयानक सा इस परिस्थिति में परमेश्वर जब आपको काम नहीं है, व्यापार नहीं है, ऐसे समस्या में परमेश्वर आपको ढूंढ कर आए हैं. வாஞ்சை உள்ள சகைவை தேடி வந்தார். चाहत से भरा हुआ जकै को परमेश्वर ढूंढ कर आए. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், उसके परिवार को आशीष करने के लिए. ஸ்தோத்திரம், நாற்றம் எடுத்த சரீரமாக்கிய லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்படியாய் बेथानियाவுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து போனார். बदबू से भरा हुआ वो शरीर, वो मृत्यु शरीर लाजर का, उसे जी उठाने के लिए बेतानिया नामक शहर पे परमेश्वर वहां पर आए. ये தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்றைக்கு மேல் வீட்டிலே கர்த்தர் இறங்கினார், சிறைச்சாலையிலே கர்த்தர் இறங்கினார். जहाँ कहीं भी मेरा नाम का स्मरण होगा वहां पर मैं आऊंगा करके बोलने वाले परमेश्वर उन दिनों में वहां पर छत पर आए पहुंचे और उसी तरह उस घर पे आए और उसी तरह उस बंदी गृह में भी आकर சோர்ந்து போன எலியாவை தேடி தூதனை கர்த்தர் அனுப்பி அவனை பலப்படுத்தி அவனை தொடர்ந்து பிரயாணம் செய்ய வைத்தார். निराश में और दुख में भरा हुआ एलिया को ढूंढकर परमेश्वर ने दूध भेजकर उसे खाना देकर उसे ताकत देकर परमेश्वर ने उसे आगे बढ़ाया. பஞ்சத்திலே விதவையுடைய மகளும் மடிய கூடாது என்பதற்காய் அந்த விதவையின் வீட்டுக்கு எலியாவை ஆண்டவர் அனுப்பினார். அற்புதங்களை செய்தார். பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் 3 வருஷம் குறையாமல் கர்த்தர் காத்தார். और उस वो अकाल में वो विधवा और उसका परिवार, उसके बच्चे मरना नहीं चाहिए करके परमेश्वर ने एलिया को भेजा और उसके घर पे उसके आशीर्वाद किया और 3.5 साल तक उसका मैदा कम नहीं हुआ, उसका कुपी का वो तेल कभी घड़ा नहीं. நீங்கள் இருக்கிற இடம் தேடி तुम जाने वाले आपके स्थान வருகிற पे, தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். जो जिस स्थान पे आप मौजूद है उस स्थान पे आपको ढूंढने वाले उस परमेश्वर यीशु का ही हमारा வாஞ்சை இருந்தால் போதும் உங்களை தேடி வருவார். आपको चाहत होगा तो काफी है. நீங்கள் परमेश्वर आपको ढूंढ कर கூப்பிட்டால் போதும் உங்களை தேடி வருவார். आप सिर्फ केवल बुलाएंगे तो परमेश्वर आपको ढूंढ कर आएंगे. நீங்கள் அவரை துதித்து மகிமைப்படுத்தினால் போதும் உங்களை தேடி வருவார். आप उनका स्तुति और महिमा करोगे तो परमेश्वर आपको ढूंढ कर ஆண்டவரே आएंगे. நான் சோர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் போதும் உங்களை தேடி வருவார். आप परमेश्वर में निराश हूं करके आप कहेंगे तो பிழைக்க வழி இல்லையே என்று ஆண்டவரே ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் இறங்கி வருவார். मेरा जीने का कोई कारण नहीं है करके परमेश्वर से आप कहकर देखिए, परमेश्वर आपको उत्तर को ढूंढ कर आएंगे. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना எலிசா करेंगे. இருக்கிற இடம் தேடி எலியாவை ஆண்டவர் அனுப்பினது போல இந்த காலையில
நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். और जिस स्थान पर एलीशा था उस स्थान पर परमेश्वर ने जैसे एलिया को भेजा, उसी जैसे परमेश्वर आज इस आपके स्थान पे परमेश्वर ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். आत्मा जी आपसे मिलने आने நாம் वाले हैं. எல்லாரும் நம்முடைய வாயில திறந்து ஆண்டவராய் கர்த்தரை நாம் हम துதிப்போம், सभी मुंह கனப்படுத்துவோம். खोलकर परमेश्वर का स्तुति करेंगे, उनका आदर ஒரு करेंगे. வெறுமையாய் இருக்கவங்க எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். कोई भी खाली नहीं बैठेगा, ஆண்டவரே, सभी परमेश्वर का இந்த நல்ல स्तुति करेंगे. வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर इस अच्छे संदेश இந்த को வார்த்தைகளை धन्यवाद கேட்ட देते ஒவ்வொரு हैं. பிள்ளைகளோட ஆவியானவர் பேசுங்க. और सुनने वाले हर एक बच्चों पर परमेश्वर ஆவியானவர் இடைப்படினப்பா. परमेश्वर आप उनसे ஒரு मिलिएगा. வார்த்தை வெறுமையாய் வராமல் அனுப்பின காரியமாக நீங்க வாய்க்கணும். कोई भी कार्य ऐसे ही खाली नहीं जाना चाहिए. वो परमेश्वर आपने जिसके लिए भेजा वो कार्य पूरा होना நாம चाहिए. மகிமைப்படட்டும்ப்பா. आपका नाम का महिमा होना அன்றைக்கு चाहिए. சகையை தேடி வந்த தெய்வம், उस दिनों में सगाई को ढूंढ कर आने वाले அன்றைக்கு परमेश्वर, ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரியாதையும் மார்த்தாளையும் தேடி வந்த ஆண்டவர், उन दिनों में मरिया और माता को ढूंढ कर आने वाले परमेश्वर, அன்றைக்கு பவுலையும் சீலாவையும் தேடி வந்தவர், उन दिनों में पौल और सीलास को ढूंढ के आने वाले 120 परमेश्वर, பேரை தேடி வந்த ஆவியானவர், उन दिनों में 120 लोगों से मिलने वाला आत्मा, சாரிபாத்து விதவையை தேடி எலியாவை அனுப்பினது போல எங்கள் ஆண்டவரை இறங்கி வருகிற தேவன், सारपात विधवा से मिलने के लिए जैसा एलिया वहां पर आया था उसी तरह परमेश्वर சோர்ந்து आज अपने போன आप से எலியாவை मिलने वाले हैं. தேவதூதன் தேடி வந்தது போல निराशपन में बैठा हुआ एलिया को ढूंढकर जैसा दूध आ இந்த गया. காலையில யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, और इस समय पर आज सुबह के இந்த समय पर காலையில जो कोई யாரெல்லாம் भी அமிதமாய் निराशपन में ஸ்தோத்திரம் है, பலவிதமான கவலைகளோடு கூட காணப்படுகிறார்களோ, जो कोई भी सुबह के समय पर दुख और समस्या से அவர்கள் भरे மேல் हैं, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இறங்கும்படியாக उन सभी पर यीशु ஜெபிக்கிறோம். मसीह का सामर्थ उतर कर आने के लिए हम प्रार्थना எல்லா करते हैं. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட சாபங்கள் வியாதிகள் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை நிர்மூலமாக்கி போடுங்க. उनके परिवार के सारे शाप, सारे दुख, बीमारी, कमजोरी यीशु के नाम से आप दूर कर दीजिएगा. ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் சீலாவை துதிக்கும் பொழுது கட்டுகள் காவல் எல்லாம் உடைந்தது அப்பா. उन दिनों में जैसे पौल और सीलास प्रार्थना कर रहे थे, उनके सारे बंधन, सारे हथकड़ियां टूट गए थे. வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நொறுங்கி போகட்டும். परमेश्वर आपके बच्चों को जकड़ के रखा गया जो भी घाट है यीशु के नाम से सारे बंधनों को तोड़ பிள்ளைகளை दीजिएगा. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपके बच्चों को आप सुरक्षित இந்த रखिएगा. கொரோனா மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பதை அறிவீர்கள். इस कोरोना के बीच में परमेश्वर आपके बच्चे निराश हो गए, आप जानते ஒவ்வொரு हैं. விசுவாச குடும்பங்களையும் ஆவியானுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். हर एक विश्वासी के परिवार को पर आत्मा जी के हाथों में हम अर्पण எங்களுடைய करते हैं. இந்தியா தேசத்துடைய கரங்களில் நாங்கள் इस கொடுக்கிறோம். भारत देश को भी हम परमेश्वर के हाथ में अर्पण ஒரு करते அற்புதம் हैं. நடக்கட்டும். एक अद्भुत कार्य ஒரு होना அற்புதம் चाहिए. நடக்கட்டும். एक अद्भुत कार्य உன்னால होना கூடாதது चाहिए. முடியாது ஒண்ணில்லப்பா. आपसे नामुमकिन कुछ भी नहीं है எல்லா परमेश्वर. மகிமை கனம் துதி உமக்கே सारे செலுத்துகிறோம். महिमा आदर स्तुति आप ही को देते இயேசு हैं. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே कतरे கர்த்தரை स्तोत्री ஸ்தோத்திரி. इन मूलों में अवर பரிசுத்த परिशुद्ध நாமத்தை नामத்தை ஸ்தோத்திரி. என் आत्मावे ஆத்துமாவே कतरे स्तोत्री அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய நாமம், பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को हम यीशु के नाम से प्रेम से हम बधाई देते தொடர்ந்து हैं. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க கேக்குறீங்க நான் நினைக்கிறேன். आगे भी आप ये वीडियो देख रहे हो और सुन रहे हो, मैं समझता மற்றவர்களுக்கு हूँ. சொல்லுங்க. दूसरों को भी आप कहिएगा. அநேகர் அவிதமாய் செய்தி அதெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று அவிதமாய் உங்களுடைய போன் மூலம் உங்களுடைய மெசேஜ் மூலம் எங்களுக்கு வருது. बहुत सारे लोग आपका जो संदेश है, आराधना है, वो हमें बहुत आशीष भरा है करके फोन से मैसेज के द्वारा हम सुन पा रहे हैं. வெளியில இருந்தும் அவிதமாய் செய்தி வருகிறது. और बाहर से भी कई सारे बाहर जगह से भी हम ये सुन पा रहे हैं. எல்லாரையும் அதை நினைக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி சந்தோஷப்படுறேன். सभी के लिए मैं बहुत खुश हो रहा हूँ, धन्यवाद देता हूँ. எங்களுக்கு அதிகம் தேவை. आपका प्रार्थना ही हमें अधिक से चाहिए. ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு எப்பொழுதும் போல வழக்கமாய் நாம் இந்த காணொளி மூலமாய் ஆராதனை நாம் கொடுவோம். और रविवार के दिन हमेशा की तरह सुबह 8 बजे को हम इस वीडियो के द्वारा दोबारा एक और बार मिलेंगे. கேளுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். सुनिएगा, प्रार्थना कीजिएगा, परमेश्वर आपको आशीष करेंगे. आमेन. आमीन.